ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் கண்மணி, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஆனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிசிஏ முடிச்சுட்டு ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 15,000க்கு மேலே சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மன்னம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கரூரில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வரன் பார்த்து ரொம்ப வருடமாக வரன் பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய ஜாதகத்தில் 30 வயதுக்கு மேலே திருமணம் பண்ணால் தான் இவங்களுடைய லைஃப் நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி முடித்த அல்லது படிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு தொழில், அது சின்னதாக ஒரு தொழில் செஞ்சாலும் ஓகே, இல்லை ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு, தம்பி படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. இவங்களுக்கு வீடு ஒரு 2 வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் ஒரு 5 இடத்துல பிளாட் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா இவங்களோட பொண்ணுக்கு ஒரு பிளாட்டும் ஒரு 15,000 நகை போடுறதாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் நல்லா குணமாக இருக்கணும். அதாவது வாடகை வீடாக இருந்தாலும் ஓகே தான், ஆனால் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவது இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கமலா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தில் ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. சொந்தமாக மளிகை கடை வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா அரியலூரில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 2 வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் ஒரு 2, 3 கடை வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் ஒரு விபத்தில் தவறிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்ருக்காங்க. அம்மா அப்பா வீட்டுக்கெலாம் போகலைங்க. ஹஸ்பண்ட் வீட் சைடே தான் இருக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ அதனால் இவங்க மாமியார் கூடயே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க மாமியாரே பார்த்து இவங்களுக்கு மறுமணம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமாக இருக்கணும், நான் வீட்டோட மணமகனாக தான் வேணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கும் குழந்தை இருந்தாலும் ஓகே தானே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பேர் சொல்லிட்டு யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்க வேணாம். தேங்க்யூ.